நம்ம அழகு 1000 ஷோல இப்ப இருக்க இடம் ரீலுக்கிங் சலூன் ஸ்லிம்மிங் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர். இதை வெறும் சலூன் மட்டும் சொல்லிட முடியாதுங்க, அதையும் தாண்டி இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ரீலுக்கிங் சலூன்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க. இது ஒரு யூனிசெக்ஸ் சலூன், அதாவது போத் ஃபார் மென் அண்ட் விமன். மிச்ச சலூன்ஸ் மாதிரி எனி டைம் வாக்கின்ஸ் இங்க கிடையாதுங்க. அப்பாயின்மெண்ட் இருந்தா மட்டும்தான் வர முடியும். இவங்களை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு ரீலுக்கிங் மொபைல் ஆப்பும் இருக்கு. அது மூலமா நம்ம எப்ப வேணாலும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க வந்துடலாம். இப்போ ஸ்வேதான்னு ஒருத்தவங்க இங்க வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு அவங்க கிட்டே பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஸ்வேதா. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எப்போதுமே ஒரே லுக்ல ஆபீஸ் போய் போர் அடிச்சனால இப்போ ஒரு நியூ லுக்காக ரீலுக்கிங்க்கு வந்திருக்கேன். ஸ்வேதா மாதிரியே ஆபீஸ் போற நிறைய விமன் நியூ லுக்க கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சோ இதை பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறதுக்காக ரீலுக்கிங்ல இருந்து வனிதான்ற சீனியர் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே மேம், எத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? 15 இயர்ஸா இருக்கேன். 15 இயர்ஸா இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பீங்க? So total all level service பண்ணுவேன் நான். 15 so head to toe service பண்ணுவேன் நான். இப்போ ஸ்வேதா இவங்க வந்திருக்காங்க இல்லையா, இவங்க ஆபீஸ் லுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நீங்க மேக்கப் பண்ணுவீங்க, அந்த ஹேர் டூ பண்ணுவீங்க? So 15 மினிட்ஸ்ல ஒரு மேக்கப் ஹேர் ஸ்டைல் பண்றது எப்படிங்கிறது இப்ப நான் பண்ணி காட்டேன் பாருங்க. கிளென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாட்டர் வச்சு வெட் பண்ணிக்கிறோம் ஸ்கின்னை. இதுதான் கிளென்சர், இதுதான் ஃபேஸ் யூஸ் பண்ண போறேன் நான் இப்போ. இப்போ கிளென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம லோஷன் போட போறோம். இப்போ பாத்தீங்களா கிரீம்ஸும் வேஸ்ட் ஆகல, அவங்க ஸ்கின்னுக்கும் ஒரு மாய்ஸ்சரைசர் கிரீம் கிடைச்சிச்சு, அந்த ஷைன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிலர் யூஸ் பண்ண போறோம். கன்சிலர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த டார்க் சர்க்கிள்காக ஒரு ஷேட் போடுவீங்களா? ஆமா. இப்போ ஓகேவா பாருங்க, பாருங்க நல்லா இருக்கு பாத்தீங்களா, ஈவனா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ அடுத்து என்ன மேம் போட போறீங்க? இப்போ நான் ஃபவுண்டேஷன் போட போறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம், இது ஸ்மஷ் பண்ணி காட்ட போறேன் நான். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரே யூனிஃபார்மாக ஆயிடுச்சு. உங்களுக்கு நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, எங்கேயுமே பேச்சஸ் இல்லை, உங்களுக்கு பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு பேஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பிரைட்டோட இது இன்னும் கொஞ்சம் ஷைன் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இவங்களுக்கு ஐப்ரோ ஹைலைட் பண்றோம் இல்லையா, ஸோ லைட்டா டச்சப். ஐப்ரோ டச்சப் முடிச்சுட்டேன் நான். அடுத்தது ஐ ஷேடோ பண்ண போறேன் நான். ஐ ஷேடோனா இவங்களுக்கு வெட்டிங்கோ இல்லை பார்ட்டிக்கோ போறதில்ல, ஸோ ஆஃபீஸ் போறவங்க, ஸோ ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணணும்னா ஸோ லைட் ஷேட் கொடுக்கணும், அதுவே ஷைனிங்காக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண போறோம். இப்போ நான் ஹைலைட் கொடுத்துட்டேன் நான். அடுத்தது ஐலைனர் போட போறேன் நான். இப்போ நான் மஸ்காரா போட போறேன். இப்ப பாருங்க, அவங்களோட ஐக்கு ஃபர்ஸ்ட் இருந்தப்போ ஐ லாஷஸ் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அடுத்தது காஜல் போட போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ லிப்ஸ்டிக் போட போறேன். ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் போறதுக்கு முன்னாடி லிப் லைனர் கொடுக்க போறேன். இப்போ லிப் லைனர் கொடுத்துட்டேன், உள்ள ஃபில் பண்ண போறேன்.
இப்போ நம்ம லைட் டச்சப் கொடுக்குறோம். ஸோ அது எதுக்குன்னா ஒரு ஃபினிஷிங் கம்மி. இப்போ உங்களுக்கு மேக்கப் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ ஹேர் ஸ்டைல்னா ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி எப்படி பண்ண போகிறோங்கிறது பாருங்கள். இன்னைக்கு ரீலுக்கிங் சலூன்ல ஆபீஸ் லுக்குக்கான கம்ப்ளீட் மேக் ஓவர் பார்த்து முடிச்சிட்டோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சோ இது எல்லாத்தையும் இந்த ஒரு எபிசோட்ல பாத்துட முடியாது இல்லையா? இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். Until then, this is Pavitra signing off. அழகு ஆயிரம்.